தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டதால் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நடிகை கோவை சரளா குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் மகேந்திரனுக்கு ஆதரவாக கணபதி பகுதியில் கோவை சரளா பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், கமல்ஹாசனின் கொள்கைகளாலும் அறிக்கைகளாலும் அவரை நோக்கி மக்கள் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் என்றும் பெருமையுடன் கூறினார். இன்னைக்கு பாருங்க, தண்ணி பிரச்சனை நம்ம ஊர்ல தலைவிரிச்சு ஆடுது. கோயம்புத்தூர்ல எங்க வேற தண்ணி பிரச்சனை தான். இப்ப வேற அந்த தண்ணியை தனியாருக்கு வேற விட்டு விட்டாங்க. இனிமேல் நம்ம குளிக்கிறதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே தண்ணி லிட்டர் கணக்கில் நம்ம காசு கொடுக்க வேண்டியதுதான். அதுபோல குப்பை பார்த்தீங்கன்னா அங்கங்க குப்பை இதெல்லாம் மாநகராட்சி செய்ய வேண்டியது. ஆனா அதுக்கு என்ன காரணம், மாநகராட்சி செய்யலைன்னா அதுக்கு தலைமை தான் சரியில்லை. நம்ம கோயம்புத்தூர் மாநகரத்துல எம்பின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம யாரையாவது பார்த்துருக்கோமா? அந்த தேர்தலில் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை. ஆனா இனிமேல் மாற்றம்னு சொல்லி நம்ம எப்ப பாரு ஒரே பக்கமா சாயாம இனிமேல் புதிய மாற்றத்தை உருவாக்குவோம்.